பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மதிப்பிற்குரிய உமாபதி அண்ணனை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். மௌன கீதங்கள்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சீனில் பண்ணியிருப்பார். அந்த சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவார். 600 ரூபா சம்பளம், 525 ரூபா, மிச்சம் 25 ரூபா எங்கேன்னு 25 ரூபா என்னன்னா, என்னம்மா ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறேன், எனக்கு அந்த உரிமை இல்லையா, செலவு செஞ்சுட்டேன்னா சண்டை வந்துடும். பெரிய சண்டை வந்து இப்போ பயங்கரமான சத்தம் போட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து உடச்சி அதுக்கப்புறம் இருந்து கெஞ்சுவார். இல்லை பிள்ளை, அதில் 5 ரூபா வச்சுருக்கேன், உனக்கு பாலச்சந்திர படம்னா பிடிக்கும், இன்றைக்கி புதுசாக ஒரு படம் வந்தது, அதுக்காக 2 டிக்கெட்டு பிளாக்ல வாங்கியிருக்கேன் 20 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் இப்படி கோச்சிக்கிறேன் அப்படின்னு அழுவுற அந்த சீனு. அது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த சீனு. இப்போ வரைக்குமே வீட்டில் வந்து சில பொசசிவான லேடிஸ். பாலச்சந்திர படம் வாங்கினீங்களா? பாலச்சந்திர படம் தான் இல்லையே. பொசசிவான லேடிஸ் வந்து அதை ஏன் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சேன்னு கேட்குற அந்த ஒரு விஷயத்த மௌன கீதங்களில் காமிச்ச அந்த ஸ்டாண்டர்டு இப்போ வரைக்கும் இப்போ இந்த வெர்டிகல் சீரிஸ் மாதிரி எடுக்கிறாங்கல்ல, அதுலலாம் நிறைய அந்த மாதிரி சீன் தான் வந்து இப்போ எடுக்கிறாங்க. என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை எது பேர் நடந்தது அப்படிங்கிறதும், ஒய்ஃபுக்கு தெரியாமல் எப்படி பேசுகிறாருங்கிறதும், இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை வந்து இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்த்தாட் உள்ள ஒரு ரைட்டர் அப்படின்னும் சொல்லலாம். பயங்கரமான ஒரு ரைட்டர் ஆஸ் அ டேரக்டராகவும் சரி. ஹீரோவாக நடிக்க வச்சது அப்படிங்கும்போது புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து பாரதி ராஜா தான் முதல்ல ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அந்த பீரியடில் பாரதி ராஜாவுடைய படம் ஒரு இது கிழக்கே போய் நிழல்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்த ஒரு டைமில் வந்து இவரை புதிய வார்ப்பு நிழல்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன். நிழல்களுக்கு முன்னாடி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வந்த படம் முந்தானே முடிச்சு தான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு ஒரு படம் பார்த்தா அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். விவரம் தெரிஞ்சு விவரமான படத்தை பார்த்துருக்கீங்க நீங்கள். அது முந்தானே முடிச்சு சின்ன வீடு, அப்புறம் வந்து தூரம் நின்று போச்சுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஓரளவுக்கு படம் அப்படின்னா ஒரு 12 வயசு 13 வயசில் ஒரு இதை தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வயசு 12 வயசில் இருக்கும்போது அதை பற்றி பேசுவாங்க. எங்களோட சீனியர்ஸு ரயில்வே காலனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி கதைகளை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க. இப்போ எல்லாம் 60 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. ஸோ அவங்க இந்த கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் குடும்பங்களில் உட்காந்து அப்போல்லாம் வந்து ஒரு படம் பார்த்து வந்தாங்கன்னா அந்த கதையை பேத்து வீடு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் உட்கார வச்சு சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த ஃபுல் கதையும் கேட்டுட்டு திருப்பி அவங்க படத்துக்கு போவாங்க. அதுதான் காலத்தின் கொடுமையாக இருக்கும். அந்த கதையை விவரித்து பல பேர் பெண்கள் வந்து அவ்வளோ அழகாக ஒரு டைரக்டர் மாதிரி கதை சொல்லுவாங்க. புரியுதாங்க? ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் அது வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்னா, ஏன் அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் நடக்கிறது அப்படியே அந்த படத்தில் காட்டுறாங்க. அதான் அது வந்து இந்த நான் வந்து பாக்கியராஜரோட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது மௌன கீதங்களை பற்றி கேட்குறப்ப தான் சொன்னார், லேடிஸ் அட்ராக்ட் பண்ணுறது தான் சினிமா, அவங்களுக்கு மெயினாக ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து எல்லாம் வந்தாச்சு, எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் லேடிஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கேன். நான் இன்னொரு பொண்ணோட ஒரு தொடர்பில் இருந்தேன், அது சரிதாக தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன உடனே என்கிட்ட செப்பரேட்டடாக இருக்கு. அப்போ வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது தியேட்டரில் ஒரு அம்மா சொல்லுது, அட விடு பாக்கியராஜ் தானே, சேர்த்துக்க வேண்டியதானே. அதாவது என்னன்னா, எந்த அளவுக்கு என் மேலே ஒரு இது வச்சுதானே, பாக்கியராஜ் தப்பு என்ன தப்புன்னா என்னப்பா சேர்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு நான் அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டேன். அந்த என்னை அப்படி ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ஒரு அப்புறம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்பாங்க அந்த காலகட்டத்தில். எவ்வளோ அருமையான தம்பி, எவ்வளோ நல்ல தம்பி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பிடித்த இரட்டை அர்த்த ஜோக்குகள்லாம் பயங்கரமாக இருக்கும். அது உண்மைதான், யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிறத அவர் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு வெக்கமும் சிரிப்பும் வரும், அதை ரசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு காமெடிகள் இருக்கும். அந்த காலத்தில் சாதாரண இளைஞர்கள் பண்ணக்கூடிய அயன்காரன்ற அந்த காலத்தில் என்ன அயன் பண்ணுறவர்கள்ட்ட பெரிய அளவு பழக்கம் இருக்கும். சலூன் கடையில் தான் உட்காந்து பேப்பர் படிப்பாங்க, அரசியல் பேசுவாங்க. ஸோ இவர்களிடம் அந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள்ட்டெல்லாம் நெருங்கிய நட்பு பாராட்டுவாங்க. கல்லூரி மாணவர்கள் அந்த இளைஞர்கள்லாம் டாப் அடிக்கிறது அங்கே தான், சலூன் கடையில் டாப் அடிச்சுட்டு அந்த பிள்ளை கரெக்டாக காலேஜ் முடிஞ்சு வரும்போது அங்கேருந்து பார்க்கணும். அதான் தெரு, ஏன்னா மெயின் ரோட தான் கடை வச்சுருப்பாங்க. ஆமாம், கடை வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களோட ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க கடையிலே உட்காந்துக்கிட்டு அவங்கள நட்பர்களாகி அங்கே உட்காந்து சைட் அடிக்கிறது, லெட்டர் தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அயன் கடை கேட்டால் அந்த நேரத்தில் அயன் பண்ண கொடுக்க போகிறது அப்படின்னு நின்று பார்க்குறது காலையில் போகிறப்ப. ஸோ இந்த மாதிரி அப்புறம் அயன் கடைக்காரன்ட்ட கடன் சொல்கிறது, இது எல்லாமே அந்த காலத்தில் யதார்த்தமாக நடக்கக்கூடியது. ஸோ அதை எல்லாத்தையுமே யதார்த்தமாக ஒரு மனித வாழ்க்கையில் ரேஷன் கடையில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும், காதலிக்காக ரேஷன் கடையில் போய் வாங்கிட்டு வரும்போது
அந்த பையை கொண்டு குப்பையில் மறைச்சி வச்சா அது கொட்டிடும். அந்த அரிசியை பொறுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் வந்து பொறுக்குவார் அந்த அரிசியை. பார்த்தா கழுதை காதை அறுத்து ரத்தத்தை கொடுக்கணும்னு சொன்னே கழுதையை எடுத்துட்டு உங்கள் அப்பா பார்த்துறாரு. உன்னை எதுக்காக நான் படிக்க வச்சேன் அப்படின்ட்டு எதுக்காக கழுதையை கூட்டு போகிறாருன்னே தெரியாது. அந்த கழுதை பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த கழுதையை இழுத்துட்டு வருவாப்புல. இழுத்துட்டு வந்து அந்த காதை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து கக்குவான் இருமலுக்கு அந்த காலத்தில். அந்த மாதிரி யதார்த்த வாழ்க்கை. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த புள்ள இருக்குது அப்படின்னா ஃபிகர் இருக்குன்னா அவளுக்காக என்ன சொன்னாலும் செய்வாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் செய்வாங்க. அவங்க அம்மா முதல்ல கவர் பண்ணிடுவாங்க. எப்படி பிள்ளை பாரு, இப்படி என்ன மருமானாக இருந்தால் நம்ம பிள்ளைய கொடுத்தோன்னா எல்லாம் அது எக்ஸாக்டாக அதுவும் இவங்க கேரக்டரில் காந்திமதி தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. காந்திமதி சரியான ஆர்டிஸ்ட்டு. கல்லாப்பட்டி சிங்காரம் வேறு எந்த படத்துலையும் சோபிக்க மாட்டார். யதார்த்தமான இந்த பாக்யராஜார் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இது இருக்கும். அதுலேயும் அந்த சுவரல சித்திரங்களில் எக்ஸாக்டாக கல்லாப்பட்டி சிங்காரத்தோட கேரக்டர் இருக்கும். அப்படி ஒரு சிங்க் இருக்கும். அந்த ட்ராமா சொல்லி தருவார். ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான காமெடியை இப்போல்லாம் நான் பார்த்து ரசித்தே இல்லை. ட்ராமா சொல்லித்தராரு, அந்த ஹீரோயின் வந்து நிற்கிதான். இன்னொன்று பின்னாடி ஹீரோ வந்து டேலாக் கண்ணை மூடிட்டு பேசணும். இங்கே ரெடி பண்ணு அப்படின்னோடனே அந்த ஷார்ட்டில் வந்து இல்லை அந்த பொண்ணை வந்து கண்ணை மூடிட்டு பேசணும் அப்படின்னோடனே பின்னாடிலேருந்து அந்த கண்ணம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சாங்க. யோ வந்தோடனே உன்னை கட்டி பிடிச்சானே அதுலேயே இரு, கண்ணை தானே தொட சொன்னேன் அப்படின்னோடனே கவுண்டர் பண்ணிட்டு வந்து உட்கார. ஒரு சீனுக்கு அந்த இடத்துல மட்டும் காமெடி இல்லாமல் இந்த பக்கம் கவுண்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துனே, பாத்தியா நீ போய் தப்பாக கட்டுப்படி. அப்போ தான் திருப்பி கட்டு சொல்லுவான், திருப்பி எடுக்கணும்னு சொல்லுவான். இல்லை அதை சொன்னதும் இவர் அந்த டெய்லர் கடையில் உட்காந்துருக்கிறது அந்த இதுக்கு ஒரு அந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, ஒரு படத்தில் இந்த கேரக்டர் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். நிறைய படங்களில் வந்து அவருடைய டயலாக்கை வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த முந்தானே முடிச்சு நீங்கள் சொன்னப்போ தான் ஏன் வருது. அந்த இவர் இருப்பார் சவுந்தர், கே சவுந்தர். அவர் வந்து நாட்டாமையாக இருப்பார். ஊருக்கு ஒரு டீச்சர் வரும். டீச்சர் வந்தால் நாட்டாமையாருன்னு நான் தான் சொல்லுங்க அப்படின்னு போன வருஷம் வரைக்கும் நான் தான் நாட்டாமையாக இருந்தேன். அதாவது அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த பிள்ளை என்கிட்ட தானே பேசியிருக்கணும், நாட்டாமை தேடி போன வருஷம் வரைக்கும் நான் தான் நாட்டாமையா. இப்போ நல்லா வரும்போது இன்னொருத்தன் வந்துட்டான். ஐயோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்து பயங்கரமாக சிரிச்சிரு. பட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து நீங்கள் பாக்யராஜ் வந்து அவரை நேரில் சந்திக்கிற தருணம், அது படங்கள்லாம் பார்த்து வச்சது அப்புறம் நேரில் சந்திக்கிற தருணம், முதல்ல அவரை சந்தித்தப்போ அவர்கிட்ட பேசிய விஷயங்களை தான் ஞாபகம் இருக்கா? இன்டர்வியூவா? இல்லை, முதல்ல இன்டர்வியூ கிடையாது. முதல்ல என் புக்கு ரிலீஸ்க்காக கூப்பிட போனேன், கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்காக போனேன். அது பாலுமேந்திரா சார் சொல்லி போனேன் நான். அவரை தான் கூப்பிட்டு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் எனக்கு ரொம்ப நெருக்கம், உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால சரி பாக்யராஜ்னா போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் போனேன். போனோடனே என்னோடய புத்தகத்தை கொடுத்தாரு. 2 நாளில் சொல்கிறேன்னாரு. அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி வர சொன்னார். அதுக்கப்புறம் தாட்டு தாம்பூலத்தோடு போய் அவரை வரவேற்று அழைப்பிதழை கொடுத்து அதுக்கப்புறம் புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த புத்தகத்தில் தான் என்னோடய ஜேர்னலிசத்தில் நான் என்ன பண்ணேன்றது அந்த புத்தகம். அது என்னோட இப்போ கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டாக இருந்தாலும் சரி, வீரப்பன் விவகாரமாக இருந்தாலும், இப்படி நிறைய விஷயத்த வந்து அதில் எழுதியிருப்பேன். அதை படித்து பார்த்துட்டு அதை வச்சே என்னை பற்றி 10 வருஷம் 20 வருஷம் பழகின மாதிரி பேசினாங்க ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் தான் அப்படி தொடர்ந்து இருந்தது. அப்புறம் ஜேர்னலிசத்தை பொறுத்தளவுக்கு, இந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு தலையங்க எழுதினார்னா நம்மகிட்ட கேட்பார் கட்டாயம். அது அவரே பதிவு பண்ணியிருக்காரு அவரோட ஃபங்க்ஷனில். ஸோ அந்த மாதிரி கேட்பார் அந்த மாதிரி அப்படியே தொடர்ச்சியாக. அப்புறம் சினிமா ரீதியான பழக்கங்கள். இப்போ என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், அதுக்கு அவர் தான் வந்து ஆடியோ லான்ச் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆல்பம் சாங்கோட லான்ச் அவர் தான் பண்ணி வச்சார். இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணி வச்சார். என்னோட ஃபஸ்ட் லைனுடைய 2ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியில் அவர் தான் தலைமையேற்று வந்து எல்லாம் பேசிட்டு போனார். அப்படியே நம்ம என்னோடய மேரேஜுக்கு வந்து பெரிய அளவில் இருந்து எல்லாம் முடிச்சு வச்சார். ஸோ அந்த மாதிரி இப்போ அவர் வந்து அவரோட குடும்ப ரீதியாக ஒரு நெருக்கமான நண்பர் ஒரு இதாக இருந்தார். குருவார், மானசீக குருவார் இருந்தார். அவர்கிட்ட திரைப்படத்தில் நான் வேலை செய்யலைன்னா கூட திரைப்படத்தை பற்றி பல நாட்கள், பல இரவுகள், பல மணி நேரம் பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசான். ஒரு காலத்தில் வந்து நம்ம பார்த்து ரசித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், இயக்குனர்.
திரைக்கதை ஆசிரியர். ஒரு யதார்த்த வாழ்க்கையில் மிக கவர்ந்த ஒரு இயக்குனர். அதே மாதிரி அவர் வந்து இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, அதாவது புரட்சிகரமாக எடுக்கிறதுன்னு சொல்லும்போது, இப்போது பாரஞ்சித் அவர்களை சொல்லும்போதோ மாரி சிராஜை பற்றி சொல்லும்போதெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக வந்து ஒரு படமும் அவங்களுடைய வலியும் ஒரு படமாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது நம்மாள் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தா அவர் ஒரு சீன்லேயே சொல்லிட்டு போயிடுவார். ஒரு அதாவது என்னென்னா அந்த ஒரு ஓப்பனாகவே அப்போல்லாம் டயலாக்லாம் இப்போ சொன்ன மாதிரிலாம் அவங்க பிராமின் இவங்க ஹரிஜனம் அப்படின்னு சொல்லியே அந்த டயலாக் வச்சு அந்த சீன் கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு ஹரிஜன பெண் வந்து உன் குழந்தைக்கு பால் கொடுத்து உன்னால் தாங்கிக்க முடியல இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எப்பிக்கை ரிலேட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறார். இது மாதிரி தான் வந்து ஈஸ்வரியா நீ பால் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியா தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறதும் சோமயாஜிரோட்ட பேசுகிறதும். அதில் ஒரு சீனில் வந்து அவர் என்ன பண்ணார்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த தண்ணியை அப்படி தெளித்து தோஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ தாம் பொண்ணு ஒரு ஹரிஜனை கல்யாணம் பண்ணுறோன்னா அந்த பொண்ணு அதே மாதிரி வந்து நீங்களும் தண்ணியை தெளித்து அந்த தோஷத்தை போக்கிடலாமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது வந்து ஒரு அப்போ நீங்கள் இப்போ பத்திரிகையாளராக வந்ததுக்கு பிறகு சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளராக வந்ததுக்கு நீங்கள் இப்போ பத்திரிகையாளர் வந்ததுக்கப்புறம் வந்தது அந்த படம் இது நம்ம. ஆமாம் இல்லையா, பத்திரிகையாளராக எப்பயே ஆச்சு. ஆமாம், இப்போ அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ அந்த டைமில் வந்த படங்கள்லாம் எப்படி நீங்கள் புரட்சியாக பார்த்தீங்க? அப்போ அந்த பீரியட் அது ஒரு பெரிய இதெல்லாம் அப்போ ஜாதி ரீதியாக இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய புரட்சியாலாம் பார்க்க மாட்டேன். நல்ல சீனாக தான் பார்ப்பாங்க. இப்போ தான் ஒன்றும் இல்லாத கதையெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய புரட்சியாளர் அம்பேத்கர்ன்றாங்க எல்லாரும். அம்பேத்கருக்கு அடுத்த வாரிசு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் அங்கே பிறந்தாரு, அடுத்து இவர் தான் இங்கே பிறந்திருக்காரு இயக்குனர் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு படத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா பாக்யராஜ் சார் வந்து ஒரு ஒருகை ஓசையிலே தான் சம்திங் படத்தில் ஒரு அரிஜனர் அந்த நபர்னால அந்த ஊரே காப்பாற்றப்படும். அப்போ அவர் இறந்துருவார். அந்த இறக்கக்கூடிய தருவாயில் அந்த ஊரே புலங்காயுதம் அடைஞ்சி இப்படி ஒரு சேலை செஞ்சு நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டாரு, இந்த ஊரையே காப்பாற்றிட்டாரு அப்படிங்கும்போது உனக்கு என்ன வேணும், கடைசி ஆசை என்ன என்பது. எங்கள் ஊரில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக ஹோட்டலில் உட்கார வச்சு ஒரே கிளாஸில் எல்லோரும் ஒன்றா சமமாக உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அதாவது ஒரே இந்த சம உரிமையாளர்களுக்கு வந்து கொட்டாங்குச்சியில் கொடுக்குறதெல்லாம் இருக்குல்ல, கரெக்டு. வந்து எல்லோரும் சமமான மனிதர்களாக நீங்கள் நடத்தணும் உங்களை அப்படிங்கும்போது அப்படியே அந்த ஊரே சைலண்ட் ஆகிடும். அடுத்த ஷாட் பார்த்தா எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுருப்பாங்க, அதோட கட்டு வேறு சீன் போயிடும். இப்போ இதெல்லாம் வச்சு இப்போ உள்ளவங்க இதை வச்சு படமாக எடுப்பாங்க. அவருக்கு அது தேவையே இல்லை, அந்த கதைக்கு அதை கொண்டு வரணும் இல்லை. ஆனால் எல்லா மக்கள் மீது அன்பு செலுத்தணும். இன்றைக்கி அவர் தெலுங்காரு ஆந்திராவில் இன்னும் ஒரு கதையை கிளப்பி விட்டு ஒரு பெரிய பத்திரிக்கையில் ஃபோனும் எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு அப்போ எவ்வளோ கேடு கெட்டவனாக இருப்பான் பாருங்க அந்த பத்திரிக்கை நம்பர் 1ன்ற ஒரு இடத்துல இருக்கவன் ஃபோன் போட்டு ஒருத்தர் பர்சனலாக போய் நம்மகிட்டலாம் எவ்வளோ பேசியிருக்காரு, எவ்வளோ சீரியஸான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. புரியுதவங்க அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அவரை கூப்பிடுது, தேசிய கட்சி. அப்போ ஃபோன் அடித்தார், ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு விஷயம் பேசணும், ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க சார் சொல்லுங்கன்ட்டு பேசுகிறோம். அந்த கட்சியை பற்றி சொல்கிறாரு. வந்தாங்க, வந்து என்னை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு நீங்கள் கட்டாயம் வந்து சேரணும், ஏன்னா நீங்கள் ஆதரிக்கிற அதிமுகவோட தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு தரோம், மாநில அளவு மத்திய அளவில் பதவி தரோம், அது உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதை கேட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. போனீங்கன்னா இவ்வளோ நாள் காத்து வச்சுருந்த பணத்தை இழந்திருக்கீங்க, மார்க்கெட்டில் இழந்திருக்கீங்க, திருப்பி வந்துட்டீங்க, பணத்தை வந்துருக்கீங்க, திருப்பி அந்த கட்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசு சரி சினிமா வாரிசுன்ற அந்த பேரும் நாசமாக போயிடும். இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றி வச்ச ஒரு மரியாதை, க்ரெடிபிலிட்டி எல்லாமே போயிடும். எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாக்யராஜ் சார் இருந்தீங்க. இஸ்லாமியர்லேருந்து எல்லா இன மக்களும், எல்லா ஜாதி மக்களும், இன மொழி இல்லாமல் உங்களை ரசிச்சுட்டு இருந்தாங்க, உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கட்சியில் மட்டும் சேர்ந்தீங்க அப்படின்னா இதுதான் ஆகும். ஆனால் எனக்கு உங்களுடைய ஃபினான்ஸ் பொசிஷன் தெரில, அவர் காசுக்காக எதையுமே பண்ண மாட்டார். ஆமாம், உங்கள் சூழ்நிலை என்னன்னு தெரில சார், அந்த சூழ்நிலையை வைத்து நீங்கள் முடிவு எடுத்துங்க, அது உங்களுடைய முடிவு. நான் அந்த கட்சியில் சேரலை. அதுக்கப்புறம் திருப்பி சொன்னார், அவங்க என்ன, நான் வந்து ஒன்று சொன்னேன், உங்கள் கட்சியில் சேரலை, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், நான் வந்து அதிமுகவில் இது இருக்கேன், இந்த கூட்டணின்னு வரும்போது உங்களுக்கும் வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறேன், அது வேணால் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் சேர முடியாதுன்னு சொல்லிட்டேன், என்னோட இது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சேரலன்னு. அப்போ வந்து நம்ம மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாரு, நம்ம சொல்கிற கருத்துக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா பர்சனலாக சொல்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டால் எவ்வளோ வைரல் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத உலகமாக மாறிடுச்சு இது. ஸோ அவரும் வந்து கடைசி வரைக்கும் வந்து என்னென்னா இந்த மாதிரியான நம்பர் 2 வேலையை எதுவுமே பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு 2 அதுதான் வாழ்ந்தார், வாழ்ந்து மறைந்திருக்கிறார். உண்மையிலே அது வந்து ஆனால் என்னென்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு மூடில் தான் இருந்தேன். நான் ஏன் இன்றைக்கி அந்த படங்களை பற்றிலாம் பேசணும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன்னா, அதுலேருந்து மாறுபட்டு என்னென்னா என்றைக்குமே சிரிக்க வச்சு தான் பார்த்துருக்கேன். அவருடைய பெரிய டயலாகே வந்து அந்த சந்தோஷத்துலேயே மிகப்பெரிய சந்தோஷம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படின்னு. அது சந்தோஷப்படுத்தி தான் பார்த்துருக்காரு அவர். அதை மட்டுமே நினைவு கூர்ந்து அந்த நினைவோடையே நம்ம பயணிப்போம் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதை பற்றி நான் கேட்டேன். பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.